தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. ஒரு கஷ்டம் வரும்போது தான் ஒருத்தனுக்கு ஒரு புரிதல் வரும். ஜாதகத்தை கையில் எடுப்பான். ஐயா, நான் என்ன பாவம் பண்ணியிருக்கேன்? அது நோயாகட்டும், ஒரு சட்ட சிக்கலாகட்டும். ஒரு நட்சத்திரம் நல்லா இருக்கும், உத்திரட்டாதி நட்சத்திரம். எதனால் அப்படின்னா, அந்த பந்த பாசத்துக்கு இடம் கிடையாது. அப்போ தேவ பிறவியாக இருந்தால் தன் குழந்தைய விட்டுட்டு போயிடுவாங்க. ராட்சச பிறவி யாரு? மீனம், ரிஷபம், துலாம். இந்த 3 இடத்துலையும் சுக்கிரன் இருந்தால் சுக்கிரன் பலம்னு அர்த்தம். எங்க? மீனம், மீன ராசி. மீன ராசியில் சுக்கிரன் இருக்கணும், மீன ராசிக்காரங்க இல்லை. அடுத்து இப்போது செவ்வாய் சனி 5ஆம் இடத்துல சேர்ந்துருச்சுன்னா ஒரு பிறவியில் இவன் தெய்வத்தையே ஏமாற்றிட்டான்னா இதை பூரா தனக்கு அந்த ஜாதகனுக்கு கொடுத்துட்டா அப்படிங்கிறது தான். ஏன்னா சந்திரன் தாயார். அப்போ அந்த போன பிறவியில் அம்மாவுக்காக அவன் உயிரை விட்டுருக்கான்னு அர்த்தம். எல்லா கோவிலையும் அன்னதானம் கொடுக்கக்கூடாது. எந்த கோவிலில் கொடுக்கணுமோ அங்கே தான் அது கொடுக்கணும். ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு. திருப்பதி சந்திரஸ்தலம் நீங்கள் நடந்து பாருங்கள், தர ஜில்லுன்னு ஐஸ் கட்டிங் மாதிரி இருக்கும். இயல், இசை, நாடகம் வேணுமா? கலைத்துறையில் சாதிக்கணுமா? மதுரை மீனாட்சி அம்மனை பிடிச்சிக்கோ. 6ல் கேது நிற்கிறது ரொம்ப பெரிய ராஜயோகம்னு புலிபாணியோட பாடல் ஒன்று சொல்லுது. ஆனால் நமக்கு இந்த தெய்வஸ்தானத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கிறது எதுன்னா 12ஆம் இடம் பேரையும் புகழையும் கொடுத்துருச்சு. இதே சுக்கிரன் அந்த நடிகருக்கோ அந்த இப்போ அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்க தலைவருக்கோ அந்த பட்டத்தையோ பதவியோ கொடுக்குமான்னா. சார் வணக்கம் சார். நமஸ்காரம் சார். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் அவங்க பல கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் தாண்டி தான் வருவாங்க. அப்போது அவங்களுக்கு தோணும் நம்ம என்னதான் செஞ்சுருக்குறோம். ஏன்னா சில பேர்லாம் இந்த ஜென்மத்தில் அவ்வளோ நல்லவங்களாக இருப்பாங்க. அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதே நேரத்தில் மற்றவங்களுக்கு கெடுதல் நினைக்கிறவங்கலாம் ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. அப்போ கண்டிப்பாக இந்த ஜென்மத்துக்கான கணக்கு அது கிடையாதுன்னு அப்போது ஒரு புரிதலுக்கு வருவாங்க. அப்போ தான் அவங்க என்ன பாவம் பண்ணியிருக்காங்க போன ஜென்மத்தில் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரிசர்ச்சுக்கு ஒரு தேடலுக்கு வருவாங்க. அந்த மாதிரி இந்த ஜோதிட கணக்கில் இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியுங்களா சார்? திறமசாலிலாம் ஜெயிச்சவங்கெல்லாம் தன்னை திறமசாலின்னு சொல்ல முடியாது, சொல்லிக்க கூடாது. இது என்னன்னா, ஒரு கஷ்டம் வரும்போது தான் ஒருத்தனுக்கு ஒரு புரிதல் வரும். ஜாதகத்தை கையில் எடுப்பான். ஐயா, நான் என்ன பாவம் பண்ணியிருக்கேன்? அது நோயாகட்டும், ஒரு சட்ட சிக்கலாகட்டும், ஒரு கோர்ட்டுக்கு போலீஸ் ஸ்டேஷன் கேஸ் ஆகட்டும், இல்லை ஒரு உறவை பிரியக்கூடிய நிலையாகட்டும். என்னதாவது அண்ணன் மேலே நம்ம இவ்வளோ பாசம் வச்சுருந்தா அண்ணன் நம்மளை வேணான்ட்டாரு, கணவன் மனைவியோட அந்யூன்யம் குறையிறதாகட்டும். அப்படி நான் என்ன பாவம் பண்ணேன்? இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஜோதிடத்தில் வழி உண்டு. 27 நட்சத்திரம், அதில் 26 நட்சத்திரம் தோஷம் கொண்டது. ஒரு நட்சத்திரம் நல்லாயிருக்கும், உத்திரட்டாதி நட்சத்திரம். எதனால் அப்படின்னா, காமதேனுங்கிற தெய்வீக பசு இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்ததாக நம்ம ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. அந்த பசுமாடு பிறந்து அந்த தோஷம் எல்லாத்தையும் எடுத்து வச்சான் உத்திரட்டாதியில். அப்போ உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்கிற வீடோ, உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்கும் இடமோ கொஞ்சம் சுபிக்ஷம் சந்தோஷமாக இருக்கும். அந்த பாவம் தீர்ந்து போகும். இந்த 26ல் 14 நட்சத்திரங்கள் கர்ம நட்சத்திரங்கள். அது எதுன்னு சொன்னோம்னா டீட்டெயிலாக போகும், அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஜோதிடத்தில் 5ஆம் இடம், 5ஆம் இடம் பஞ்சமஸ்தானம். இதை தான் பூர்வ ஜென்ம கணக்குன்னு சொல்லப்படுது. இப்போது பிறவின்னு ஒன்று உண்டு நமக்கு இல்லையா? ஒரு செல் உயிரினம், இரு செல் உயிரினம், அப்புறம் 5 அறிவு கொண்ட உயிரினம், அப்புறம் 6 அறிவு கொண்ட உயிரினம். சரி, இதில் நம்ம எதில் வந்திருக்கோம்? ராட்சச பிறவி உண்டு, அந்தன பிறவி உண்டு, நாகத்தோட பிறவி உண்டு. என்ன காரணம்னா, இவங்கெல்லாம் கேட்குறாங்க தேவர்களோட பிறவி உண்டு. இவங்கெல்லாம் கேட்குறாங்க இந்த பூலோகத்தில் நாங்கள் இருந்துக்கிறோம். ஆனால் முப்பெரும் தெய்வங்களான பிரம்மா, விஷ்ணு, சிவன் என்ன சொல்கிறாங்க? மானுட பிறவிகளுக்கு இந்த உலகத்தை கொடுக்குறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். 30 முக்கோடி தேவர்கள் தான். குழந்தை பெற்றுக்கிற பாக்கியம் கிடையாது. உனக்கு குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசையாக இருந்தால் பூமியில் போய் மானுடனை திருமணம் செய்து குழந்தை பெற்று திருப்பி வந்துடு. யார்? சகுந்தலை இல்லையா? மேனக விஸ்வாமித்திரரை மயக்கி கல்யாணம் பண்ணி குழந்தைய பெற்று விட்ட உடனே இந்திரன் கூட்டு போய்ட்றான், வா உனக்கு இனிமேல் இங்கே வேலை இல்லை. அந்த பந்த பாசத்துக்கு இடம் கிடையாது. அப்போ தேவ பிறவியாக இருந்தால் தன் குழந்தைய விட்டுட்டு போயிடுவாங்க. ராட்சச பிறவி யார்? விபீஷணன், திரிஜடை. ராமாயணத்தில் இவங்கெல்லாம் ராமர் கடலை தாண்டி யுத்தம் ஆரம்பிக்க போகிறப்ப சரணாகதி அடைகிறாங்க. பல்லு இருக்குது, 34 பல்லு இருக்குது, பேச்செல்லாம் குளருது. போய் ராமர்கிட்ட பாதத்தில் விழறாங்க. கூட இருக்கிற ஜாம்பவான், சுக்ரீவன்லாம் என்ன சொல்கிறாங்க? இவன் ராட்சச பிறவி, உங்களை ஏமாத்துறதுக்காக காலில் விழறான், நீங்கள் இவனை ஏற்றுக்காதீங்க. இல்லை,
ரகு வம்சம்னா, ரகு வம்சம்னா சூரிய வம்சம், அதில் பிறந்தவன்னா எப்போ என்கிட்ட சரணாகதி அடைந்தாங்களோ அவங்களுக்கு நான் பிறவி கொடுத்து மோட்சம் கொடுத்து மேம்படுத்தி என்கிட்ட சேர்த்துப்பேன். நான் ஒதுக்க மாட்டேன், நான் நம்புவேன், நம்பி கெட்டாலும் பரவாயில்லன்னு நான் ஏற்றுப்பேன்னு விபீஷணனோடு குகனோட 5 சுக்ரீவனோட 60 விபீஷணனோடு 70 கட்டிப்பிடிச்சிக்கிறார். விபீஷணன் மட்டும் சரணாகதி அடையல, விபீஷணன் கூட ஏகப்பட்ட பேர் போய் 1000கணக்கில் ராட்சசர்கள் ராமரோட பாதத்தில் விழனாங்க. உங்ககிட்ட நாங்கள் சரணாகதி அடை, பிறவி மேம்படும், அடுத்த பிறவியில் நீங்கள்லாம் மானுடர்களாக பிறங்க. இதை 5ஆம் இடத்தை வச்சு தெரிஞ்சுக்க முடியும், சுக்கிரனை வச்சு தெரிஞ்சுக்க முடியும். சுக்கிரன் அசுரகுரு. யாருக்கெல்லாம் சுக்கிரன் உச்சமாட்சியாக இருக்கோ, அதாவது பவர்ஃபுல்லாக இருக்கோ, அவன்லாம் ராட்சச பிறவியிலேருந்து வந்திருப்பான்னு அர்த்தம். அதை இன்னும் தெளிவாக சொல்கிறேன். மீனம், ரிஷபம், துலாம், இந்த 3 இடத்துலையும் சுக்கிரன் இருந்தால் சுக்கிரன் பலம்னு அர்த்தம். எங்கே? மீனம், மீனராசி. மீன ராசியில சுக்கிரன் இருக்கணும், மீன ராசிக்காரங்க இல்ல, மீன ராசியில சுக்கிரன் உச்சம் அடைவார். ரிஷபத்துல சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுவார், துலாத்திலையும் அவர் ஆட்சி பலம் பெறுவார். இந்த 3 இடத்துல சுக்கிரன் இருந்தா அவர்கள் ராட்சச பிறவி, போன பிறவியிலன்னு அர்த்தம். சரி சார், அந்தன பிறவி என்ன சார்? தனுசு, இதே மீனம், தனுசு, மீனம், கடகம். இப்போ மீனத்துக்கு 2 பிறவி வந்துடும். முதல் பிறவியில் ராட்சச பிறவி, அடுத்த பிறவியில் அந்தன பிறவி, இந்த பிறவியில் மானுட பிறவி. அடேங்கப்பா, 3 பிறவியா? இப்படி நம்ம கால்குலேஷன் போட முடியும். அடுத்து இப்போ செவ்வாய் சனி 5ஆம் இடத்துல சேர்ந்துருச்சுன்னா ஒரு பிறவியில் இவன் தெய்வத்தையே ஏமாத்திட்டான்னு. அதை விடாது, தெய்வம் அந்த கணக்கை வசூல் பண்ணும் இந்த பிறவியில். 5ஆம் இடத்துல பாவ கிரகங்கள் எது? ராகு, சனி, கேது, செவ்வாய், இதெல்லாம் இருந்ததுன்னா பாவத்தோடு வந்திருக்காங்கன்னு அர்த்தம். 5ஆம் இடத்துல குரு நிற்கிறார், முழு சுபகிரகம், புண்ணியம் பண்ணியிருக்காண்டா அவன். சூரியன் நிற்கிறார், ஏதோ பாதி புண்ணியம் பாதி பாவம். சந்திரன் நின்றுட்டா தாய் வழியில் புண்ணியம் உண்டுன்னு அர்த்தம். அம்மா பெத்த புண்ணியத்தை பூரா தனக்கு அந்த ஜாதகனுக்கு கொடுத்துட்டா அப்படிங்கிறது தான். ஏன்னா சந்திரன் தாயார். அப்போது அந்த போன பிறவியில் அம்மாவுக்காக அவன் உயிரை விட்டுருக்கான்னு அர்த்தம். இப்படி சொல்ல முடியும் ஒரு விதத்தில். அப்போ தாய் மீது கொண்ட பாசம். இந்த 5ஆம் இடத்துல சந்திரன் நிற்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய பலம். டிசிஷன் மேக்கிங்லாம் அவங்க கவர்மெண்ட்டுக்கே யோசனை சொல்கிற அளவுக்கு பெரிய ஆளாக இருப்பாங்க. இன்னும் அதை குரு பார்த்துட்டாலோ வேற கிரகம் சேர்ந்து இணைந்தாலோ அவங்கெல்லாம் லேவிஷிங்கான வாழ்க்கையை இந்த பிறவியில் அனுபவிக்கிறது. சுக்கிரன் சுக்கிரனை வைத்து இவர்கள் அசுர குலத்தில் பிறந்தவங்க. அவர் சுக்கராச்சாரியார், அசுர குரு. சுக்கிரன் மறைஞ்சிருக்கும்ல சில பேருக்கு, இந்த மறைவு ஸ்தானத்துல எல்லாம் சுக்கிரன் தான். அது வச்சு உங்களுடைய முற்பிறவி ஏதாவது சொல்ல முடியும்? அதெல்லாம் சொல்ல முடியாது. 3, 6, 8, 12 தான். அதுல பிறவி வராது. அதுக்கும் பிறவிக்கும் தொடர்பு இல்லை. இப்போ 5ஆம் இடத்துல நின்றுச்சுன்னாலும் அவங்க அசுர பிறவி. அதே சுக்கிரன் பலமாக இருந்துட்டாலும் அவங்க அசுர பிறவியிலேருந்து இப்போ பிறவி மேம்பட்டு வந்துட்டாங்கல்ல மானுட பிறவிக்கு. ஆனாலும் சில ராட்சச குணங்களோ சில ராட்சச எண்ணங்களோ அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த கோபம், அந்த வேகம், அந்த ராட்சசனால தான் பெரிய பெரிய மானுமெண்ட்ஸ், பில்டிங்ஸ் எல்லாம் கட்ட முடியும். இவங்கெல்லாம் வெளிநாட்டில் வேலையில் இருக்கிறது, தொடர்பில் இருக்கிறது. அதனால தான் சுக்கிரன் என்ன சொல்லிட்டான்? பணத்துக்கு அதிபதின்ட்டான். குரு தான் அந்த பணத்தை கொடுக்குற விதம்ன்ட்டான் ஜோசியத்தில். ஸோ இப்படி இருக்குது. அதனால தான் பணம் வச்சுருக்கிறவன் இறக்கமே பட மாட்டான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. பட் ஸ்டில் இன்றைக்கும் அந்த 5ஆம் இடத்தை வச்சு தான் அந்த இடத்துல சுபகிரகங்கள் எது? குரு, சுக்கிரன், சந்திரன், சூரியன், இவங்கெல்லாம் இருக்காங்களா? புதன் இருக்காரா? புதன் இருந்துட்டா சைபர்னு அர்த்தம். பாவமும் இல்லை புண்ணியமும் இல்லை, அளவோட வந்துட்டான் அப்படி. ஏன்னா புதன் சுபரும் கிடையாது பாவரும் கிடையாது. அவர் சுபகிரகத்துடன் சேரும்போது சுபத்தன்மையாக வேலை செய்வார், பாவரோட சேரும்போது பாவத்தன்மையுடன் வேலை செய்வார். சனி, ராகு, கேது, செவ்வாய் பாவம். இது 5ஆம் இடத்தை வச்சு சொல்கிறது. அதான் இன்னொரு இடத்துல 5ஆம் அதிபதி சுபர் பாவராயின் மிஞ்சும் பலன் செய்வன்கிறது ஜோதிடத்தோட வாக்கு. அப்போ 5ஆம் அதிபதியோட திசையோ 5ஆம் அதிபதியோட புத்தியோ நமக்கு இருந்துச்சு அப்படின்னா தைரியமாக எந்த காரியத்தையும் செய்யலாம், அது வெற்றி தரும். வேற இந்த மாதிரி முன் ஜென்மத்தை நம்ம வேற ஒரு அளவுகோலாக எடுத்துக்கலாம். ஓ, எனக்கு 5ல் கார்த்தி சார் சொன்ன மாதிரி இந்த கிரகம் உட்காந்துருக்கு, இந்த அதிபதி பாவத்தன்மை கொண்ட அதிபதி. இப்போ ஒருத்தருக்கு 5ஆம் இடம் மகரமாக வருது இல்லை கும்பமாக வருதுன்னா சனியோட வீடு. அப்போ சனின்னா வயோதிகம். அப்போ வயோதிகரை ஏமாத்தின பாவம், வயோதிகரை அடித்த பாவம், வயோதிகரை உதாசீனம் பண்ணின பாவம் அவங்களுக்குலாம் நிதானம் தப்பிடும். திருப்பி திருப்பி கேட்டதே கேட்டுட்டு இருப்பாங்க. ஆனாலும் நம்ம பொறுமையாக சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கும். அதை விட்டுட்டோன்னு அர்த்தம். நம்ம தாத்தா பாட்டியை கொஞ்சாமல் விட்டுட்டோன்னு அர்த்தம். இந்த வாழ்க்கையினுடைய கடைசி காலங்கள்லாம் அவங்க புத்தி ஒரு மாதிரி பேதலிச்சிடும். அந்த மாதிரி இருக்கிறவங்க அந்த சில பேர் அதுக்கு ஒரு கண்டினியூஸாகவே வரும். ஒரு பாட்டி, அவங்களோட அம்மா அல்லது பெரிய தந்தையார், இந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இருக்காங்கன்னா அதுக்கும் ஏதாவது முன்ஜென்ம கர்மா இருக்கும். என்ன அதை அனுபவிக்கிறதுக்காகத்தான். அதனால தான் என்ன சொல்கிறதுனா, தம்பி பாவம் பண்ணாதப்பா, சாப்பிடும்போது கொடுத்துட்டு சாப்பிடு. இன்றைக்கும் நிறைய பேர் ஜாதகம் பார்க்க வரும்போது, சார் அண்ணனுக்கு பார்க்கணும் சார் அன்னைக்கு பார்க்கணும் சார் ஃப்ரெண்டுக்கு பார்க்கணும் சார், மச்சான் ஒரு 5000 ரூபாய் இருந்தால் கொடுறா, திருப்பி கொடுத்துட்றேன். ஃப்ரெண்டு உடனே பண்ணுவாங்க. நம்மக்கிட்ட இருக்கா, கொஞ்சம் கொடுத்து நீ உதவி பண்ணு. ஷேரிங் தான், வேறு ஒன்றும் சொல்லலை. ஒருத்தருக்கு ஒருத்தர்
அந்த காலத்தில் கூட்டு குடும்ப கலாச்சாரம் இருந்தது. எல்லாரும் சொல்லுவாங்க, அவர் ஒருத்தன் தான்யா இந்த குடும்பத்தில் இருக்க 7 பேத்துக்கு அண்ணன் தம்பிக்கெல்லாம் செஞ்சார். இந்த வார்த்தை உண்டு. ஆனால் இன்றைக்கி அந்த மாதிரி இருக்கா? கல்யாணம் பண்ணிட்டீங்களா, நாங்கள் எங்களை தனியாக வச்சுடுங்க. தனியாக வச்சுட்டா கிரகம் சாத்துன்னு சாத்துது. அந்த கிரகத்தோட பாதிப்புலேருந்து when you stay together தப்பிக்க முடியும். யாருக்கோ ஒருத்தருக்கு நல்ல நேரம் இருக்கும், அது காப்பாற்றிடும். அதே மாதிரி குடும்பத்தில் எல்லாருமே ஜாதகத்தை எடுத்து பலன் கேட்குறத விட, இந்த பூர்வ ஜென்மத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிறத விட, தனக்கு என்ன திசை நடக்குதுங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கணும். அது வந்து சுபகிரகத்தோட திசையா, பாவகிரகத்தோட திசையா, சுபகிரகத்தோட திசை சுபஸ்தானத்தில் தான் நடக்குதா இல்லை பாவஸ்தானத்தில் நடக்குதா, பாவகிரகத்தோட திசை சுபஸ்தானத்தில் நடக்குதா, பாவகிரகத்தோட திசை பாவஸ்தானத்தில் நடக்குதா. இப்போ பாவகிரகத்தோட திசை பாவஸ்தானத்தில் நடந்ததுன்னா காந்தியை கொன்னது யாரு தெரியுது இல்லை உங்களுக்கு? அப்போ கோட்சே புகழ் பெருசா, காந்தி புகழ் பெருசா? புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? இது சுபகிரகம், இது பாவகிரகம். பாவஸ்தானத்தில் உட்கார்றப்ப இது வந்து விபரீத ராஜயோகத்தை கொடுத்துரும். சுபகிரகம் மறையும் பொழுது வேலை செய்யாமல் போயிடும். இதை வேலை செய்ய வைக்கிறதுக்காக தான் சில பரிகாரங்களை கொண்டு வராங்க, சில பூஜைகளை கொண்டு வராங்க. இந்த பக்தி தன்னை காப்பாற்றும்னு நம்புறான். நான் கோவிலுக்கு போகிறேன், டூர் போகிறேன், அந்த கோவிலை போய் தரிசனம் பண்ணிட்டு வரேன், இங்கே போய் தரிசனம் பண்ணிட்டு வரேன், அந்த கோவிலில் போய் நான் ஏதாவது கைங்கரியம் பண்ணுறேன், அன்னதானம் கொடுக்குறேன். எல்லா கோவிலையும் அன்னதானம் கொடுக்கக்கூடாது. எந்த கோவிலில் கொடுக்கணுமோ அங்கே தான் அது கொடுக்கணும். ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு. திருப்பதி சந்திரஸ்தலம், நீங்கள் நடந்து பாருங்கள், தர ஜில்லுன்னு ஐஸ் கட்டி மாதிரி இருக்கும். ஸ்ரீரங்கம் சுக்கரஸ்தலம், குருவாயூர் குரு பகவானோட அமைப்பு கொண்டது. குருவாயூர் அங்கே துலாபாரம் தான். பாக்கி ஊர்லலாம் துலாபாரம் கொடுத்தா காப்பி அடிச்சாங்கன்னு அர்த்தம். மற்ற ஊரில் இருக்க துலாபாரத்தெல்லாம் ஏற்றுக்க மாட்டோம். பணக்காரன் தான் பெருமையை காட்டுறதுக்காக கட்டின கோவில், தங்கக்கோவில், வைரக்கோவில், வைரகிரீடம், இன்றைக்கி இதுதானே ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. இதெல்லாம் கோவில்கள்னு நான் ஏற்றுக்க மாட்டேன். மற்ற ஜோதிடர்கள் ஏற்றுக்கிட்டாங்கன்னா அது அவங்கள தான் கேட்கணும். இதெல்லாம் வந்து இன்றைக்கி கவர்ச்சியாக இருக்கே தவிர தெய்வங்களோட பேசணும். இந்த உலகம் என்ன, நீ என்ன பண்ணின, தெய்வங்கள் நடமாடின ஸ்தலம் இருக்குது, தெய்வத்தோட பேச்சு கொண்ட ஸ்தலம் இருக்குது. இன்றைக்கும் இத்தனை திரைக்கலைஞர்கள் ஏன் மதுரையிலேருந்து வராங்க? மதுரை மீனாட்சி அம்மன் பேசின பிள்ளை தமிழ், இயல், இசை, நாடகம் வேணுமா, கலைத்துறையில் சாதிக்கணுமா, மதுரை மீனாட்சி அம்மனை பிடிச்சிக்கோ, போய் பிரார்த்தனை பண்ணு, அவளுக்கு பச்சை பட்டு சாத்து, பிரம்ம முகூர்த்தத்தில் அது நேரம் காலம் இருக்குது, இந்த கிரகத்தோட அமைப்பு இருக்குது, நட்சத்திரம் இருக்குது, தசாபுத்தி இடம் கொடுக்கணும். ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸான ஜாதகமாக இருக்கும். ஆகா இது ராஜாவாகக்கூடிய ஜாதகம். ஆனால் அந்த நேரம் அந்த ஜாதகத்துக்கு வரணும். பிறந்தோன்னே ராஜாவாக முடியாதுல்ல யாரும். இதே மாதிரி தான் அந்த இதை தான் திசைன்னு சொல்கிறது. ஐயா எனக்கு திசை இருக்கா? இப்போ ஒரு நடிகர், அரசியல் தலைவருக்கு சுக்கிர திசை, பணத்தை விட்டு பார்க்குறாரு. இந்த சுக்கிர திசை இவருக்கு அரசியல் பதவி கொடுக்குமாங்கிறது தான் கேள்வி. சுக்கிரன் கலைத்துறையில் கொடுத்துருச்சு, பேரையும் புகழையும் கொடுத்துருச்சு. இதே சுக்கிரன் அந்த நடிகருக்கோ, அந்த இப்போ அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்க தலைவருக்கோ அந்த பட்டத்தையோ பதவியோ கொடுக்குமான்னா சொல்ல முடியாது. அந்த திசையை அவங்க தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு காமன் மேனுக்கு கூட தெரிஞ்சிருக்கணும். எனக்கு எப்படி என்னோட நட்சத்திரம் தெரியுது, என் ராசி தெரியுதோ, எத்தனை காலம் நான் இந்த திசையில் இருப்பேன். நலச்சக்கரவர்த்தி ராஜா தான். சனி தசை வந்தப்போ எங்கே போனார்? சமயக்கட்டுக்கு போனார். சமைக்கிறேன்ட்டு போயிட்டார். தோசைக்கல், இட்லி குண்டான், அடுப்பு, நெருப்புன்னு இப்படி போயிட்டாரு. அது இருக்கிறதுனால தானே இன்னைக்கும் ஜோசியத்தை பேசிக்கிட்டு இருக்கோம். சனிக்கு சிவபெருமானுக்கு சமமான ஈஸ்வர பட்டம். சனி ஈஸ்வரன், 9 கிரகத்துக்கு கிடைக்காத பட்டம். சுக்கராச்சாரியாருக்கு கிடைக்கல, குருவுக்கு கிடைக்கல. சிவபெருமான் தனக்கு ஈக்குவலான ஸ்தானத்தை சனி பகவானுக்கு கொடுத்து, எல்லாரும் இளமை, அழகு, எவனம்னு வாழ்ந்தா எப்படி? யாரோ ஒருத்தர் வயோதிகத்துக்கு காரணமாகணும்ல. ஆதின்னு இருந்தால் அந்தம் வேணும். அந்தத்தை பண்ணுறவர் தான். கண்டிப்பாக இன்னொரு ஆர்வமும் ஆசையும் வந்து என்ன இருக்கும்னா, நமக்கு அடுத்த ஜென்மம் என்னவா இருக்கும் அப்படின்னு ஒரு ஆர்வம் இருக்கும். நம்மளோட ஜோதிட கட்டத்தில் வந்து அடுத்த ஜென்மம் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து ஓரளவுக்கு என்ன ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இது வந்து கேது தான் இதை தீர்மானம் பண்ணக்கூடியவர். இன்னைக்கு ஜோதிடத்தில் ஓப்பன் சீக்ரெட் இது. கேது 12ல் நின்னா மோட்சஸ்தானம்னு. அது லக்னத்தில் நின்னாலும் மோட்சஸ்தானம். லக்னத்தில் நின்னா தெய்வங்கள் அவங்க உடம்புலேயே வந்துட்டு போகும், சொப்பனங்கள் வரும். இதே மாதிரி கேது 7ல் நின்னாலும் கணவன் மனைவியாக சேர்ந்து தெய்வத்துக்கிட்ட போவாங்க. இது புது தியரி. இதை நான் சப்மிட் பண்ணி இதற்கான ஆதாரங்கள் நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கும் டாக்டர் பட்டம் உண்டு. ஆனால் இன்னைக்கு நிறைய டாக்டர் பட்டம்லாம் வந்துருது. எனக்கெல்லாம் டாக்டர் பட்டம் வேணாம், ஜனங்க டாக்டர் சொல்ல முடியும். கேது ஒரு இடத்துல இருந்தா என்ன இல்லை, அது போயிட்டோம்னா ரொம்ப டீட்டெயிலாக போயிடும். அது வந்து அதே மாதிரி இந்த 2ஆம் இடத்துல கேது அமைய பெற்றவர்கள் அவங்க குடும்பமாகவே சாமியை கும்பிடுவாங்க. மொத்த குடும்பமும் நாங்கள் தாங்க தலைக்கட்டு, நாங்கள் தாங்க எங்கள் குலதெய்வம், எங்கள் ஊரில் நாங்கள் தாங்க இந்த பரிவார தெய்வத்துக்கு பூஜை பண்ணுறவங்க. அவர்களுடைய பேச்சிலையும் சிந்தனையிலையும் எண்ணத்துலையும் ஆன்மீகம் கமலும். அவங்கக்கிட்ட உட்காந்து தெய்வத்தை பற்றி பேசினோம்னா பேசிகிட்டே இருக்கலாம். ஏன்னா வாக்குஸ்தானம் அது. 3ஆம் இடம்ங்கிறது கூட பிறந்தவனை பற்றி போயிடும். அப்போ எங்கள் அண்ணன் தாங்க கோவில் தர்மகர்த்தா, நான் வந்து அவருக்கு கூட குஜா தூக்குவேங்க, இப்படி போயிடும். 4ஆம் இடம் வரும்பொழுது அவங்க தாய் வந்து
ரொம்ப தெய்வ பக்தியாக இருப்பாங்க. அம்மா விரதம் இருந்து தாங்க எல்லாம் பண்ணுவாங்க, அம்மா தாங்க இந்த சாமிலாம் வச்சுட்டு போனாங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். 5ஆம் இடத்துக்கு வரும்பொழுது பிள்ளைகள், குழந்தைகள் மூலமாக அந்த தெய்வீகத்தை உணரக்கூடிய புள்ள தான் இந்த கோவிலுக்கெல்லாம் டிக்கெட் போட்டு கொடுத்துருக்கான், புள்ள தான் எனக்கு காசிக்கு டிக்கெட் போட்டு கொடுத்துருக்கான், ஆமாங்க கோவிலுக்கு புள்ள தலையெடுத்து தான் நான் கோவில் கட்டினேன். அவர்கள் மூலமாக அந்த இடம் வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். 6ல் கேது நிற்கிறது ரொம்ப பெரிய ராஜயோகம்னு புலிபாணியோட பாடல் ஒன்று சொல்லுது. ஆனால் நமக்கு வந்து இந்த தெய்வஸ்தானத்தை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கிறது எதுன்னா 12ஆம் இடம், 1ஆம் இடம், 2ஆம் இடம், 7ஆம் இடம். இந்த 10ஆம் இடத்து 6ஆம் இடத்துல கேது நிற்கிறப்ப சின்ன சின்ன நோய்கள் வந்து அதை எதிர்த்து நிற்கக்கூடிய பிராப்தம் அப்படிங்கிறதெல்லாம் வர ஆரம்பிக்கும். கோவிலில் போய் சண்டை போட்டு, கோர்ட்டில் போய் சண்டை போட்டு தனக்கான உரிமையை அவங்க வாங்கிட்டு வருவாங்க. ஆமாங்க பஞ்சாயத்து வந்துருச்சுங்க, நான் தாங்க எனக்கு கோர்ட்டில் ஆர்டர் போட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பஞ்சாயத்து வம்பு வழக்குகள்லாம் சண்டை போட்டு தனக்கான தெய்வ உரிமையை நிலைநாட்டுபவர்கள் யாருன்னா இவர்கள் தான். நாங்கள் காலையில் பூஜை பண்ணிவிடுவாங்க, இவங்க ராத்திரிக்கு பூஜை பண்ணுவாங்க. எப்படி டைம் பிரித்து இந்த பிரிவு, இந்த சண்டை, பூஜையில் சண்டை, எங்கள் கோவிலில் சண்டை, இந்த கோவிலில் தகராறு பண்ணுவாங்க. அது எப்படி அவங்கள மட்டும் முன்னாடி குறுக்க அனுப்புறீங்க, அவங்கெல்லாம் மட்டும் விஐபி, நாங்களாம் நின்று, இப்படிலாம் சண்டை போடக்கூடிய குணங்கள்லாம் யாருக்கு இருக்கும்னா இந்த 6ஆம் இடத்துல கேது அமைய பெற்றவர்களுக்கு இருக்கும். 7ல் தான் மனைவியுடன் சேர்ந்த மோட்சம், கணவன் மனைவியா 2 பேரும் சேர்ந்து வா நம்ம தெய்வத்துக்கிட்ட போய் ஒன்றா ஐக்கியமாயிடலாம், அடடா எப்பேற்பட்ட பந்தம்பா, முன்னாடி போனால் நான் பின்னாடி வரேன்னு சொல்கிறது அப்படின்னு. இந்த 8ல் கேது நிற்கிறவர்கள் தான் நாத்திகம் பேசுபவர்கள். தெய்வ சாபங்களால் பீடிக்கப்பட வேண்டிய அமைப்பு 8ஆம் இடத்துல கேது. அதுக்கு பரிகாரங்கள் ரொம்ப கடுமையாக இருக்கும். சில பேர்லாம் கோவிலை விமர்சனம் பண்ணுறது, ஒரு கோவிலை இடிக்கிற வேலையில் இருக்கேன்பாங்க. அதே மாதிரி கொஞ்சம் என்ன சார் பண்ணுறது, நான் எனக்கு தெய்வ பக்தி உண்டு, ஆனால் நான் வந்து ஹைவேஸ் கான்ட்ராக்டராக இருக்கேன், கோவிலெலாம் குறுக்க கட்டி வச்சுருக்கானுங்க, அதெல்லாம் இடித்து மாற்றி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. இதெல்லாம் யாருன்னா இந்த 8ல் இருக்கிறவங்க தெய்வத்தையே எதிர்த்து நிற்பவர்கள். ஒரு விதத்தில் சொல்லணும்னா இது தெய்வமே முடிவு பண்ணது. அதாவது எதிரி இருந்தால் தான் ஆட்டம் சுவாரஸ்யமாக இருக்கும். மகாவிஷ்ணு அவர் அதாவது வரம் கொடுக்கும்போது ஜெயன் விஜயன்னு வாசலில் காவல் காக்கிறவங்க 2 பேர்த்தையும் கேட்குறார், என்னை பிரிந்து இத்தனை ஆண்டு காலம் நீங்கள் என் பக்தியில் வரீங்களா, என்னை எதிர்த்து நின்று 3 பிறவியில் என்கிட்ட வரியா, இல்லைன்னா 7 பிறவி. சுவாமி 7 பிறவிலாம் நாங்கள் காத்திருக்க முடியாது வைகுண்டத்துக்கு வரதுக்கு, 3 பிறவியில் உங்களை எதிர்த்து நிற்கிறோம். முதல் பிறவியில் அண்ணன் தம்பியாக போகிற, அடுத்த பிறவியில் ராவணன் கும்பகர்ணனா, அதுக்கு அடுத்த பிறவியில் கம்ச சிசுபாலனா வந்து பிறந்து நாங்கள் இது பண்ணிக்கிறோம் அப்படி. இப்படி தான் அந்த பிறவிங்கிறது. 3 எதிர்த்து நின்னதுனால தானே இப்படி ஒரு காவியங்கள் நமக்கு கிடைச்சிது, இப்படி ஒரு காப்பியங்கள் கிடைச்சிது, அவருடைய புகழை பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. நீங்கள் உட்காத்தி வச்சு இன்டர்வியூ கேட்குறீங்க. இந்த 9ஆம் இடத்துல கேது அமைய பெற்றவர்கள் தான் கோவிலில் முதல் மரியாதை வாங்குபவர்கள். தலப்பாக்கட்டு, தலைக்கட்டு எங்கள் அப்பா கிட்டேருந்து எனக்கு வந்துச்சு. அதே மாதிரி அப்பா வழியில் சித்தப்பா பெரியப்பா இவர்களுக்கெல்லாம் அந்த கோவில் அதிகாரங்கள் மரியாதைகள் கிடைக்கும். ஈவன் இவங்கெல்லாம் தான் ஊர் விட்டு ஊர் போய் கூட அந்த கோவிலில் மரியாதையை வாங்கிட்டு வருவாங்க, கோவில் காரியங்கள் செய்வாங்க. தேசம் விட்டு தேசம் போய் கூட அந்த பக்தியில் மூழ்கிறது சொல்லுவாங்க. பூசத்துக்கு நான் மலேசியாவில் 10 மலை முருகன் கிட்ட தாங்க, சிங்கப்பூர் முருகன் கிட்ட தாங்க, பிட்ஸ்பர்கில் வெங்கடாச்சலபதி கிட்ட தாங்க நம்ம இருக்கிறது. இதெல்லாம் 9ல் கேது வரும்பொழுது வரும். ஈவன் 10ல் கேது அமைய பெற்றவர்கள்லாம் இந்த தெய்வ காரியங்கள் மூலமாக சில பேர் வாழ்க்கை வாழ்வார்கள். கோவிலில் கடை வச்சுருக்கேன், கோவிலில் அர்ச்சனை சீட்டு விற்கிறேன் எனக்கு வருமானம் வருது, கோவிலில் அர்ச்சனை தட்டு விற்கிறேன் காசு வருது. இந்த சன்ன வருமானங்கள். கோவில் இடத்த எனக்கு வாடகைக்கு விட்ருக்காங்க, கோவில் இடத்துல தான் நான் குத்தகை பண்ணுறேன், கோவில் நிலத்தில் தான் நான் விவசாயம் பண்ணுறேன், கோவில் கைங்கரியம் செஞ்சிட்ருக்கேன், அதில் தான் எனக்கு வருமானம் வருது அப்படின்னு ஜீவிதம் பண்ணக்கூடிய அமைப்பு வரும். அதே மாதிரி கோவிலை சார்ந்து கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் இவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போய் முடியும் ஒரு விதத்தில். அதே மாதிரி இந்த 11ஆம் இடத்துல கேது நிறைய ஜோதிடர்களுக்கு 11ல் கேது இருக்கும். நிறைய சன்னியாசிகளுக்கு, சாதுக்களுக்கு, இந்த சன்னியாச வாழ்க்கையை ஏற்றுக்கிட்டவர்களுக்கு இந்த காவி ட்ரெஸ் போட்டுட்டு ருத்ராட்சத் பயங்கரமாக போட்டுட்டு அவங்களுக்கெல்லாம் 11ஆம் இடத்துல கேது அப்படிங்கிறத சொல்லலாம். 12ல் கேது நின்னா அயன சயன போகண்டா போடா, சுகதுக்கம் பாராதவன். சுகதுக்கம் பார்க்காதவன் யார்? சன்னியாசி, சாமியார். அப்போ சாமியாராக இருந்துட்டா என்ன, இனி பிறவாமை வரம் வேண்டும். இதுதான் அந்த 12ஆம் இடத்துல கேது நிற்கிறதோட விளக்கம். நிறைய பேர் 12ல் கேதுவை பார்த்தோன்னே இது மோட்சஸ்தானம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் இந்த 12ல் கேது அமைய பெற்றவர்களுக்கு மைனர் சர்ஜரிங்கிறது ஆசன வாயில் வரும், இல்லை அந்த இடுப்புக்கு கீழே இடுப்பை சுற்றி இல்லை மறைமுக பாகங்களில் ஒரு சின்ன ஒரு பாதிப்பு அப்படிங்கிறது இருக்கும். இதெல்லாம் என்னென்னா பிறவியோட குறை. நிச்சயமா, அதாவது பிறவி பெருங்கடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம இந்த காணொலியில முதலாவது முன்னாடி என்ன பெருங்கடல் இல்லை, பெருங்கடன். ஆமா, கடன் அப்படிங்கிற கர்மாவை கழிக்கிறதுனால அதுக்குள்ள போனா இன்னும் 4 எபிசோட் தேவைப்படும் கடனை பத்தி பேசணும்னா. இந்த பிறவியே கடன் தான். இந்த பிறவியே கடன் வாங்கிட்டு தான் நம்ம வந்திருக்கோம். அந்த கடனை தீர்க்கறதுக்காக தான் இந்த பிறவி. நிச்சயம் அந்த கடனை எல்லாரும் தீர்ப்பாங்களான்றது அது ஒரு பெரிய கேள்வி. தீர்க்கணும், அதை தேடி போகணும். அதனாலதான்
இன்றைக்கும் எவ்வளவோ பேர் சார் அண்ணனுக்கு ஜாதகம் பார்க்கணும் சார், இந்த பாப்பா கல்யாணம் ஆகாமல் இருக்குது சார், அண்ணனுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகவே மாட்டேங்குது சார், இது தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும் மாற்றி மாற்றி. அதான் நான் சொல்கிற ஜோதிடம் ஒரு காமன் மேனுக்கு ஒரு ஐ ஓப்பனிங்காக இருக்கணும். அந்த காமன் மேனுக்கு அந்த ப்ரெடிக்ஷன் பயன்படணும். நீங்கள் ரொம்ப ஆசைப்பட்டு ஏக்கப்பட்டு விருப்பப்பட்டு கேட்பீங்க, கிடைக்காது. சார் என்ன சார் கிடைக்கவே இல்லை, ப்ரொமோஷன் வரல, அந்த பொண்ணை ஆசைப்பட்டு கேட்டேன் வரல, இந்த நாட்டுக்கு ஆசை போகணுன்னே, இந்த வேலை போகணுன்னே, இந்த ப்ராஜெக்ட் பண்ணணுன்னு வரல. அதே மாதிரி சிலதெல்லாம் வேண்டாம்பீங்க. சார் இவன் பக்கத்து வீட்டுக்காரனா வரவே வேண்டாம், ஐயோ இந்த டிபார்ட்மெண்ட்டே வேண்டாம், இந்த மேனேஜர் வேணவே வேணாம், இந்த மாமியார் வேணவே வேணாம். ஆனால் அவங்க வந்து உட்காந்துருப்பாங்க. என்னடா அது நம்ம வேணாங்கிறோம், இது வந்து உட்காந்து, அப்போ விதி வந்து உட்காந்துருக்கு. இதை பேலன்ஸ் பண்ணிக்கிறதுக்கு, இதை சரி செய்கிறதுக்கு 40% வழி ஜோதிடத்தில் இருக்குது. எத்தனை பர்சன்ட்டு? 40%. இப்போ ஒரு 5 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறோம், ஒரு 8லேருந்து 9 லட்சத்துக்கு போகலாம். 12, 15, 20 சத்தியமாக போக முடியாது. அப்படிலாம் யாராவது சொல்கிறாங்கன்னா ஏமாற்ற போகிறாங்கன்னு அர்த்தம். ஆனால் இந்த 40% தெய்வங்கள் செய்வாங்க, அதுக்கு உத்தரவாதம் கொடுக்கலாம். நிச்சயமா அந்த 40% பரிகாரத்தில் நம்ம வந்து பண்ணிடலாம். அது விரதமாக இருக்கும், ஒரு யஜ்யமாக இருக்கும், அது அந்த யஜ்யத்தை அந்த நட்சத்திரமே பண்ணியிருக்கும். பல விஷயங்களை பேசியிருக்கோம் இந்த காணொளி முழுவதும். பலருக்கு பல வழிகாட்டலையும் இந்த காணொளி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இன்றைய இந்த நேர்காணலுக்கும் உங்களுக்கும் இந்த தருணத்துக்கும் இந்த விஷயங்களை எல்லாம் பேச இடம் கொடுத்த இந்த பிரபஞ்ச சக்திக்கும் ரொம்பவே நன்றி. ரொம்ப சந்தோஷம். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand.